மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ர மருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்க பதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 17வது ஸ்லோகம் 3வது அத்தியாயத்தில். யஸ்வாத்மதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தச்ச மாணவக ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. யஸ்வாத்மதிரேவ ஸ்யாத் ஆத்மத்ருப்தச்ச மாணவக ஆத்மன் ஏவ ச சந்துஷ்டக தஸ்ய காரியம் ந வித்யதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் கர்மயோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் முதல்ல அர்ஜுனுடைய கேள்வி வந்தது, கர்மமா ஞானமான்னு சொல்லி. கர்மமே உனக்கு சிறந்ததுன்னு சொன்னார். ஆனால் அந்த கர்மத்தை பந்தப்படாமல் இருக்கணும்னா நீ கர்ம யோகமாக செய்யணும்னு சொல்லி 8வது ஸ்லோகத்திலிருந்து கர்மயோகத்தை விரிவாக விளக்குறார். 16 வரைக்கும் கர்மயோகம். அதில் முதல்ல நியதம் குரு கர்ம அப்படிங்கிற வார்த்தை. உன்னுடைய கடமையை நீயே எப்பொழுதுமே செய்ய வேண்டும், அதுவும் பற்றற்று செய்யணும். அதில் முக்கியமான வார்த்தைகள். அப்புறம் 9ல் யஜ்ஞார்த்தாத் கர்மனக, 5 விதமான யஜ்ஞமெல்லாம் சொல்லி யஜ்யத்தின் பொருட்டு நீ கடமைகளை செய்ய வேண்டும்னாரு. பிறகு பரஸ்பரம் பாவயந்தகன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அதாவது எப்பயுமே ஒரு செயல் செஞ்சால் பரஸ்பரம் இருக்கணும். நீங்கள் தேவர்களை போற்றுங்கள், தேவர்கள் உங்களை போற்றுவார்கள் சொன்னார். அதனுடைய மீனிங் என்னென்னா, நாம் இயற்கையை பாதுகாத்தா இயற்கை நம்மளை பாதுகாக்கும். எதுவுமே நம்ம இனாமாக பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து. பிறகு பிரசாத புத்தி, பகிர்ந்து அனுபவித்தல், இதுவும் கர்மயோகத்தினுடைய ஒரு அங்கம். எந்த பலன் கிடைத்தாலும் அது கடவுள் கொடுத்த பிரசாதம் நினைக்கணும். நான் என் முயற்சியால் வந்தது, என்னால் வந்தது, நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுங்கிறதெல்லாம் கூடாது. எல்லாம் கடவுள் பிரசாதமாக நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற புத்தி இருக்கணும். வந்ததை தான் மட்டும் அனுபவிக்காமல் பகிர்ந்து அனுபவிக்கிற புத்தி இருந்தால் அதுவும் கர்மயோகம்னார். இப்படிப்பட்ட கர்மயோகி பாபத்திலிருந்து விடுதலை அடைகிறான், கர்மி பாவத்தை அடைகிறான்னார். பிறகு ஒரு தர்ம சக்கரம் சொன்னார். உணவிலிருந்து உடல்கள் உண்டாகின்றன, ஒவ்வொன்றா சொன்னார். வரிசையாக பிறகு மழை அன்னம் எங்கேருந்து வருது? மலையிலேருந்து வருது. மலை யஜ்யத்திலிருந்து வருது. யஜ்யம் கர்மத்திலிருந்து வருது. கடைசியில் கர்ம யோகத்திலிருந்து எல்லாம் வருது. கர்மயோகம் செய்யறதுக்கு உடம்பு வேணும். அப்புறம் உடம்பு வேணும்னா சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும்னா மழை வேணும். இப்படி வரிசையாக சொல்லி ஒரு தர்ம சக்கரம் சொன்னார். பிறகு 16வது ஸ்லோகத்தில் அதில் 100 இதுவும் சொன்னார். அதாவது தர்ம சக்கரம் சொல்லிட்டு எல்லாம் இந்த சிஸ்டமே நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இந்த கர்மயோகத்தை பற்றிய கருத்துக்களோ தத்துவமோ எல்லாம் வேதத்திலிருந்து வந்துருச்சுன்னு ஒரு கருத்து சொன்னார். வேதம் எங்கேருந்து வந்துச்சு? கடவுள்கிட்டருந்து வந்தார். கடவுள் எங்கேருந்து வந்தார் சொல்ல, அவர் தான் ஆதி அப்படிங்கிற கருத்து பார்த்தோம். கடைசியாக 16வது ஸ்லோகத்தில் இந்த கர்மயோக வாழ்க்கை வாழாதவன் அவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொன்னார். கர்மயோகம் பண்ணால் நல்ல நிலைக்கு போய் உயர்ந்த நிலையை அடைவான். கர்மயோகம் பண்ணாதவன் பாப வாழ்க்கை உடையவன். அவனுக்கு இந்திரிய சுகங்கள் மட்டுமே பிரதானமாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கை பயனற்றதாக இருக்கும் சொல்லி இந்த 16வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு 17 18 இந்த 2 ஸ்லோகத்தில் முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறார். அதாவது கர்மயோகம் நிறைவு பெறும் நிலை,
அல்லது ஜீவன் முக்தனுடைய நிலை. கர்மயோகம்லாம் செஞ்சு நீ மனசை பக்குவப்பட்டு ஞானத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டை ஆயாச்சுன்னா உன் மனசு எப்படி இருக்கும்? அவன் கர்மயோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுக்கு அந்த 17, 18 இந்த 17ஆவது ஸ்லோகம் பாது வரைக்கும் நான் போன கிளாஸில் பார்த்தோம். இது 2 முக்கியமான ஸ்லோகங்கள். இது எதுக்குன்னு சொன்னால், நாம் எவ்வளவு தூரம் நம்ம மனசு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு. இதில் மற்றவங்கள செக் பண்ண முடியாது. 2வது அத்தியாயத்தில் சொன்னார்ல சிதப்புரைக்க லட்சணம்னு சொல்லி, அது மாதிரி முடியாது. நம்ம மனசை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மனசை அடைகிறது வரைக்கும் ஒருவன் கர்மயோகம் செய்ய வேண்டும். கர்மயோகத்தெல்லாம் கூறிட்டு வந்தவர் திடீர்னு இது மோட்ச சம்பந்தமான விஷயத்த சொல்கிறார். ஏன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு சந்தேகம் வரலாம், எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கர்மயோகத்தை பண்ணுறது, வாழ்க்கை பூரா பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் வரலாம். அதுக்காக என்ன சொல்கிறாரு, மோட்ச பலனை சொல்லி இதை அடைஞ்சாச்சுன்னா நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற. அதாவது இந்த கர்மயோகம் செய்து ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அவனுக்கு வேதமே முழு சுதந்திரம் கொடுக்குது. நீ இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லி மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிஷன் போடும். இவனுக்கு அப்படி இல்லை. இது அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குது. அவன் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சுதந்திரம் கொடுக்குது, வேதமே கொடுக்குது. அவன் விருப்பப்பட்டால் செய்யலாம், விருப்பப்படலைன்னு அவன் கடமைங்கிறது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற கருத்து சொன்னார். அதுக்கு இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னு சொன்னால், யார் ஒருவன் எவன் ஒருவன் இந்த கர்மயோகத்தெல்லாம் செஞ்சு முடித்து ஞானத்துக்கு ஞான நிஷ்டை அடைஞ்சவன், தூண்ணா இந்த கர்மயோகியை காட்டிலும் வேறான ஒருவன், அவன் எப்படி இருக்கானா, தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியுடன் இருப்பவன். எப்படி இருக்கான்? தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியுடன் இருப்பவன். இந்த ஸ்லோகத்தில் ஒரு 3 கருத்து சொல்கிறார். அதாவது தன்னிடத்தில் தன்னை நினைத்து திருப்தியோடு இருப்பவன், அதாவது தன்னிடத்திலே குறை காணாதவன், வெளியேயும் குறை காணாதவன், தன் மனதிலும் குறை காணாதவன். ஒரே வார்த்தையை வேறு வேறு ஆங்கிளில் சொல்கிறார். 3 வார்த்தை இங்கே முக்கியமாக சொல்கிறார். அதில் முதல் வார்த்தை ஆத்மரதிகி ஏவ சியாத், தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியுடன் இருப்பவன். எவன் தன்னிடத்திலேயே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றானோ. பிறகு அதே தான் ஆத்ம திருப்தக ச சியாத் மாணவக, தன்னிடத்திலேயே திருப்தியுடன் இருப்பவன். இங்கே எப்படின்னு சொன்னால், மனநிறைவு, தன்னுடைய மனதில் நிறைவோடு இருப்பவன். பிறகு ஆத்மனி ஏவ சந்துஷ்டக, தன்னிடத்திலேயே நன்கு திருப்தியுடன் இருப்பவன். எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரே வார்த்தைகள் தான், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆத்ம ரதிகி, தன்னிடத்தில் குறை காணாதவன். ஆத்ம திருப்தக, தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையில் குறை காணாதவன். ஆத்மனியேவ சந்துஷ்டக, நிறைவான மனதுடன் இருப்பவன். இதில் 2 இது பார்த்துட்டோம், போன கிளாஸில் பார்த்தோம். சுருக்கமாக சொன்னால் 2வது அத்தியாயத்தில் 55வது ஸ்லோகம், ஆத்மாவினால் ஆத்மாவிடமே ஆனந்தமாக இருப்பவன் சொல்லியிருக்கார். இவனுடைய சந்தோஷத்துக்கு இவனோ வெளி சூழ்நிலையே காரணம் இல்லை, இவனுடைய மனசு, இவனுக்குள்ள இருக்க அறிவு தான் காரணம். இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியமே. அதாவது இவனுக்கு சுகம் வர்றதற்கு வேற ஒரு பொருளோட சம்பந்தம் வச்சு அதனால சுகம் கிடையாது. அதில் இருக்கும், அது மேலோட்டமாக இருக்கும். ஆனால் ஆள் மனசில் அது இல்லாட்டாலும் இவன் ஆனந்தமாக நிறைவோடு இருப்பான் அப்படிங்கிற கருத்து. அதாவது நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் அனுபவிக்கலை, ஆனால் பொருள் வந்தாலே ஒரு சுகம் வந்துடுது. பொருள் இருக்குன்னு நினச்சாலே ஒரு சுகம் கிடைக்கும். அப்படி இல்லாமல் இவனுக்கு இருக்கோ இல்லையோ, சில பேருக்கு அனுபவிச்சா சுகம் கிடைக்கும், அனுபவிக்காமல் கூட அது இருக்குது, அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு தயாராக இருக்குது அப்படின்னாலே ஒரு சுகம் கிடைக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, ரதிகிங்கிறார். போக பொருள்களை மனதில் நினைத்து சுகமாக இருப்பான் அஞ்ஞானி. ஒரு வீடு வாங்கியாச்சு, வீடு விலைக்கு வாங்கிட்டோம், இன்னும் குடி போகலை, வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வாங்கி அந்த வீடெல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து ரெடியாக தயார் நிலையில் வச்சாச்சு. குடி போகாமையே எப்படி இருக்கும், சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இன்னும் போய் அந்த வீட்டை அனுபவிக்கலை, ஆனால் வாங்கியாச்சுங்கிறதுலே ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த பொருளை நினைத்து சந்தோஷப்படுவான். இவனுக்கு
எந்த பொருளையும் நினச்சி சந்தோஷம் கிடையாது. அந்த பொருள் இருக்கோ இல்லையே, அந்த நினைப்புனால ஒரு சுகம் வருது அஞ்ஞானிக்கு. இவனுக்கு அப்படி இல்லைங்கிறதுக்காக சொல்கிற ஆத்ம ரதிகிங்கிறார். இவன் ஆத்மாவை நினைச்சே தன்னைத்தான் நினைத்து தான் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிறார். இந்த குழந்தைகள் ஏதாவது கேட்டு அழுதுகிட்டு இருக்கும். நம்ம ஒன்று வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் என்ன பண்ணோம், அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கிடச்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷம் வந்துடுதா இல்லையா? கையில் கிடைச்சாலே சந்தோஷம் வந்துடும். நான் ஒரு ஃபாரின் சாக்லேட் ஒருவோட சாமி நிறையா கொடுத்துருந்தாரு. அதை போய் குழந்தைகிட்ட கொடுத்தேன். அவங்க அம்மா என்ன பண்ணி சரிங்களா, நீ ஒன்றை சாப்பிட்டு மிச்சத்தை வச்சிருன்னு சொல்லிடுச்சு. ஒன்றை சாப்பிட்டுன்னு ஃப்ரிட்ஜில் அவனுக்கு தான் கிடைக்கும், ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இவன் இங்கே படிச்சுக்கிட்டே புஸ்தகம் ஃப்ரிட்ஜை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கான். தீர்றது வரைக்கும் அவனுக்கு முடியலை. அதை நினச்சிக்கிட்டே என்ன இருக்கிறது, அதில் ஒரு சந்தோஷம். இவனுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறாரு. எதை நினைத்து சந்தோஷமாக இருக்கிறான்னா ஆத்ம ரதிகி ஏவ, தன்னை நினைத்தே தன்னிடத்திலேயே இவன் சந்தோஷமாக இருக்கின்றான். நம்மெல்லாம் வெளியே இருக்க பொருளை நினச்சி சந்தோஷப்படுவோம், தாங்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் துக்கப்படுவோம். இருக்கா இல்லையா? அது கூட இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்தவங்க தான். மற்றவங்களாம் தான் இருக்கிற குறையை நினச்சி பார்க்குறதே இல்லை. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வந்தவனா தான் இருக்கிற குறையை நினச்சி பார்த்து துக்கப்படுவான். ஞானிக்கு அதுவும் இல்லை. அவனுக்கு குறை இல்லை, இருந்தாலும் அது மனசனுடைய தோஷம் அப்படிமா. அதாவது இந்த கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து ஞானம் வர்றது வரைக்கும் உள்ள தூய்மைன்னுக்கிட்டே இருப்போம். 100% தூய்மைப்படுத்த முடியாதுன்னு ஞானி புரிஞ்சுக்கிடுவான். அதுக்கு பிறகு இந்த மனசை சுத்தப்படுத்துறதுன்னா அது அதுக்காக கெட்ட செயல் செய்ய மாட்டான். மனசுனா எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை பெருசாக அலட்டிக்கிறாமல் இருப்பான். இவன் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். முதல்ல இவனுக்கு அப்படி இல்லை. அந்த தன்னை நினைத்து தான் இருக்க குறைய நினைக்கிறது தர்மம். முதல்ல இந்த ஞான நிஷ்டை அடைஞ்ச பிறகு தான் இருக்க குறைய கூட மனசில் ஏதாவது குறை வந்தால் அதை பெருசாக எடுத்துக்கிற மாட்டான். அது பாட்டுக்கு வரும் போகும். ஒன்றும் இல்லை, சின்ன வயசுலேயே எத்தனையோ தப்பு பண்ணியிருப்போம், எவ்வளோ கெட்ட எண்ணங்கள்லாம் வந்திருக்கும். ஞாபகத்தில் திருப்பி மனசில் வருமா வராதா? செயலுக்கு போக மாட்டான். வந்துச்சுன்னு என்ன நினைப்பான், இங்கே வருதேன்னு துக்கப்படுறதா? அது வரும், போயிடும். அப்படி தன்னிடத்திலும் குறை காணாதவன் தான் மனசை வச்சு இவனே சர்டிஃபிகேட் கொடுத்துக்குருவான். வேற ஆள் அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி மனநிலை வந்துருச்சுன்னா நீ கடமையை செய்யலாம் அல்லது செய்யாமலும் இருக்கலாம். உன் சாய்ஸ். அது கட்டாயம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் இவனை செய்ய சொல்வார், இப்படி இருந்தால் செய்ய வேணாம், ஆனால் நீயே கடமையை செய்யன்னு சொல்ல போகிறார். யார? அர்ஜுனனை. ஏன்னா அவனுக்கு அந்த நிலை வரல, அதுக்காக சொல்ல போகிறாரு. அன்னைக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன், பூஜ்ய சாம்சன், மோர் யூ லவ் அதர்ஸ். நீ உன்னை எவ்வளவு தூரம் நேசிக்கிறையோ அவ்வளவு தூரம் நீ மற்றவர்களை நேசிப்பான்னு எழுதி கொடுத்தாரான். அவர் எப்பயுமே ஆட்டோகிராஃபில் அப்படித்தான் எழுதுவாரான். அதனால் இவன் தன்னைத்தான் நேசித்து தன்னில் தான் ஆனந்தமாக இருப்பவன். பிறகு அடுத்து ஒரு வார்த்தை பார்த்தோம். இது ஆத்ம ரதிகி ஏவக. அடுத்து ஆத்ம திருப்தக. இது வெளி சூழ்நிலை. இந்த வெளி சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கும், இன்னொரு சூழ்நிலை நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கும். வீடு, நம்ம சுற்றி இருக்க உறவுகள் எல்லாம் நாம் ஃபிக்ஸ் பண்ணி வந்தது கிடையாது. அதெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய பிராரப்த கர்மப்படி தான் வரும். நாம் கையாளுற பொருள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். சூழ்நிலை எல்லாம் அது நம்ம பிராரப்த கர்மப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவான், சந்தோஷமாக இருப்பான். அதுலேயும் குறை பார்ப்பதில்லை, தன்னிடத்தில் குறை பார்ப்பதில்லை, தன்னை சுற்றி இருக்க சூழ்நிலையில் குறை பார்ப்பதில்லை. எது அமைஞ்சிருக்கோ அதில் அவன் சந்தோஷமாக இருப்பான். சில பேர் சொல்லுவோம்ல, எனக்குன்னு வாச்சிருச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் இவன் எதையும் சொல்ல மாட்டான். சரி, நம்மளுடைய பிராரப்த கர்மம் இப்படி நம்ம பாவத்தெல்லாம் தீர்க்கிறோம்னு நினச்சிக்கிறது அது கூட இல்லை. ஞானிக்கு அந்த எண்ணம் கூட கிடையாது, இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவாங்கிறார். இது ஆத்ம திருப்தக. எந்த பொருள்களை பயன்படுத்துகிற சூழ்நிலை வந்தாலும் போதும் அப்படிங்கிற மன திருப்தி இருக்கும். பயன்படுத்துகிற பொருள்களிலும் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் எந்த குறையும் காண மாட்டான்கிறார்.
அங்கே தன்னிடத்தில் குறை காணாதவன் இவன் தன்னை சுற்றி இருக்க சூழ்நிலையிலும் குறை காணாத நிலைகை. ஆத்ம ரதிகி, இது ஆத்ம திருப்தக. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம பேசுகிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா 90% குறை உள்ள வார்த்தைகளாக தான் இருக்கும். மற்றகளை குறை சொல்கிறதாத்தான் இருக்கும். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா சிந்தனையும் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இவனுக்கு இல்லை. பிறகு 3வது வார்த்தையை தான் பார்க்கணும். முதல்ல 2 வார்த்தையை பார்த்துட்டோம். ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக, இதுவும் அதே பொருள் தான். அதாவது சம்துஷ்டிகின்னா திருப்தி, நன்கு திருப்தியுடன் இருப்பவன். நீங்கள் யார்கிட்டையாவது போய் திருப்தியாக இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கீங்களே, நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. பிறகு ஏதாவது 2 வார்த்தை ஆனால் பையன் அப்படின்னு ஒவ்வொன்றா ஆரம்பிக்கும். பிறகு பிஸ்னஸ்ஸு அப்படின்னு ஆரம்பிக்கும். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. முதல்ல கேட்டால் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன் பாரு. பிறகு ஒவ்வொன்றா குறையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இவன் அப்படி இல்லாமல் நிறைவோடு இருப்பவன். அந்த மாதிரி 3 நிலைகளில் ஒருத்தன் இருந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு செயலும் கிடையாது. சரி, ஒரு செயலும் கிடையாதுன்னு அவனால் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னா சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாமான்யமாக அவன் மனநிறைவோடு இருப்பான். உலக விஷயங்களுக்கு சில விஷயங்கள் தேவை இருக்கும், செய்யும் சில காரியம் செய்வானே ஒழிய கட்டாயம் அதை செஞ்சுதான் அடையணுங்கிறது அவனுக்கு அவசியம் இல்லை. அவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவனுக்கு மன நிறைவோடு இருப்பான். அதை வெளியே பார்த்தா தெரியாதுங்கிறார். இது வெளியே பார்த்தா தெரியாது. இது அவனால் மட்டுமே தான் தெரிஞ்சுக்கிற முடியும். தன் மனதில் எந்த குறையும் பார்க்காதவன். தஸ்ய காரியம் ந வித்தியதே, அவனுக்கு எந்த விதமான காரியமோ கடமையோ கிடையாது. இதை செய்தாக வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. வைதிக கர்மமோ லௌகிக கர்மமோ 2மே அவனுக்கு இல்லைங்கிறார். வேதம் என்ன பண்ணிருச்சான், அவனுக்கு ஃப்ரீ கொடுத்துருச்சு அப்படிங்கிறார். நாம் செய்கின்ற எல்லா செயல்களிலும் அவனுக்கு என்ன இருக்கும், ஏதோ செய்கிறான்னு அதுலேயே அவனுக்கு திருப்தி இருக்கும். இதை செஞ்சாலும் திருப்தி, செய்யலைனாலும் திருப்தி தான். அவனுக்கு கண்டிஷன் கிடையாது. அந்த மனநிலை வந்தால் அப்படிங்கிறார். ஏற்கனவே இந்த உதாரணம் சில இடத்துல சொல்லியிருக்கான். புத்தர்கிட்ட போய், நீங்கள் ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் இருக்கீங்க, ராஜ்யம் உங்களுக்கு காணலைன்னா இன்னொரு ராஜ்யத்தை நான் என்னுடைய ராஜ்யத்தையும் தர்றேன்னு பக்கத்து ராஜா போய் கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னது, எல்லா ராஜாவும் எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, எந்த பிச்சைக்காரனும் எல்லா நேரமும் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை அப்படின்னாராம். ராஜாக்கள் எல்லாருமே, ராஜ்யம் வச்சிருக்கவங்க எல்லாருமே எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லாதவன் எல்லா நேரமே துக்கப்பட்டு இருக்கிறது இல்லை. அதனால் இந்த ராஜ்யத்துக்கும் சந்தோஷ துக்கத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவர் புத்தர் சொல்லியிருக்காரு. ராஜா எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பதில்லை, ஏழை எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பதில்லை. நீங்கள் சில நேரம் இந்த சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சேரியில் சாக்கடை ஓடிக்கிட்டு குடிசையாக இருக்கேன், இந்த பிள்ளைகளோடு அது பூரா அழுக்காக இருக்குது, சிரித்து விளையாண்டுக்கிட்டு இருப்பான். ஃபாரின்லேருந்து ஒருத்தன் வந்தானா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், சென்னைக்கு வந்துட்டு இந்த டிராஃபிக்கில் கார் ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டு அது பாட்டுக்கு மாடு போய்கிட்டு இருக்கு. இப்படி ஓட்டுறான், ஒரு ஆக்சிடெண்ட் ஆக மாட்டேங்குது, இப்படி ஆக்சிடெண்ட் ஆகும், கடவுள் ஏதோ ஒருத்தர் உங்களை காப்பாற்றுறாரு நான் முதல்ல. அப்போ கடவுள் நம்பிக்கை வந்துச்சா. ஏன்னா ஃபாரினில் அந்த டிராஃபிக் ரூல்ஸ் கொஞ்சம் மாறிச்சுன்னு ஆக்சிடெண்ட் ஆயிரும், பூரா படன்னு அடிச்சு போயிடுவான். எப்படி இவ்வளவு ஓட்டுறான், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கே அப்படின்னு யோசிச்சானா. அப்புறம் சேரி பக்கம் போனானா, அது பூரா அவங்க இந்த வாட்டர் கூட பியூரிஃபைடு வாட்டர் குடிக்காட்டி காய்ச்சல் வந்துடும். அந்த இதில் வாழ்றான், அழுக்காக இருக்குது, சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு, குழந்தைய மேலே தூக்கி டம்முன்னு போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இவங்களால சந்தோஷமாக இருக்க முடியுது? ஆச்சரியப்பட்டுட்டு சொன்னானா, ஏதோ ஒரு சக்தி கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னானா. நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், கோடம்பாக்கத்து நான் நேராக பார்த்தது. நான் ட்ரெயினில் குரோம்பேட்டில் இருந்தேன், ட்ரெயினில் போவேன் டெய்லி, ஆஃபீஸ் புரஷவாக்கத்தில் இருக்கும். ஒரு நாள் பயங்கர புயல், 2 நாள். அன்னைக்கு சரியான மழை ஊற்றிக்கிட்டு இருக்கு, ட்ரெயின் கூட போக முடியாதுன்ட்டான், தண்ணி தண்டவாள் நிறைஞ்சு போயிருக்குன்ட்டு. பஸ் அங்கங்கே நின்றுக்கிறதுன்ட்டு இருக்காங்க. கோடம்பாக்கத்தில் ட்ரெயின் நிப்பாட்டியாச்சு, தண்ணி வடிஞ்சாத்தான் போக முடியுதுங்கிறான். எல்லாம் இறங்கி
பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ எதுனாலும் போகிறது கஷ்டம். எப்படியோ வெளியே போய் வீட்டுக்கு போய் சேரணும். அப்படியே அலை போய்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் அலை மோதிக்கிட்டு இருக்காங்க இறங்கி. அங்கிட்டு ட்ரெயின் நிற்கிது, இங்கிட்டு ட்ரெயின் நிற்கிது எல்லாம். சரி எப்போ போட்டு நம்ம இறங்கி என்ன பண்ண போகிறோம், மழையும் ஊற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசாமல் ட்ரெயினில் ஓரமாக உட்காந்துட்டேன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நடுவில் சாரல் அடிக்காத இடத்துல ஒரு 2 பேர் இந்த சாக்கு இருக்குது பார்த்தீங்களா, பிளாஸ்டிக் சாக்கு, அதை விரிச்சிருக்கான். விரித்து அதில் படுக்கிறதுக்காக விரிச்சிட்டு தலைமாட்டில் ஒரு பிளாஸ்டிக் பை, ஒரு தண்ணி பாட்டில், 2 வயசான ஆளுக்கு ஒரு பீடி வர. பீடியை குடிச்சிக்கிட்டு இவன் என்னமோ சொல்கிறான், அவன் சிரிக்கிறான். அவன் என்னமோ சொல்கிறேன், இவன் சிரிக்கிறேன். இங்கே வெளியே மழை ஊற்றிக்கிட்டு இருக்கு, மக்கள் ஆடி ஓடிக்கிட்டு இருக்கு, எப்படா வீட்டுக்கு போகணுன்ட்டு. ரயில்வே ஸ்டேஷன் அல்லோலப்பட்டு கிடக்கு. அவங்க 2 பேர் ஒரு பீடியை குடிச்சிக்கிட்டு இவன் என்னமோ சொல்ல அவன் சிரிக்கிறேன், அவன் சொல்ல இவன் அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. வீடு கிடையாது, படுக்கிறது ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்கான். ஒரு சாக்கு பைய, ஒரு பிளாஸ்டிக். அப்போ எப்படி இருக்க முடியுது அவனால்? ஒன்றுமே இல்லாமல் கூட ஒரு மனுஷனால் இருக்க முடியுது அந்த இடத்துல. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ இவன் எப்பொழுதுமே முழுமையான இருந்தாலும் ஒன்று, இல்லாட்டாலும் ஒன்று, திருப்தியாக இருப்பான் அப்படிங்கிறார். நாம் செய்கிறது எல்லாமே எது? மன திருப்திக்காகத்தான் செய்கிறோம். சந்தோஷம் வேணும், துக்கம் போகணும்னே செய்கிறோம். இவனுக்கு இயல்பாகவே அது வருவதனால இவனுக்கு அதனால் செய்யணுங்கிறது கட்டாயம் கிடையாது. செய்யாமல் இருந்தாலும் ஒரு கஷ்டமும் கிடையாது. அது வரைக்கும் காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ கடமையை எப்படி சொல்கிறாரு? வெளியே குறை காணக்கூடாது, தன்னிடத்தில் குறை காணக்கூடாது, தன் மனதிலும் குறை காணாமல் முழு நிறைவோடு உன் மனம் எப்பொழுது இருக்கோ நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கங்கிறார். அப்படி இருந்துட்டேன்னா உன்னைய கடமையை செய்யணுங்கிறது கட்டாயம் இல்லை. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், கர்மயோகத்தை நிறுத்தலாம். கட்டாயம் செய்யணுங்கிறது அவசியம் இல்லை. கடமை நம்மளுக்கு எப்போ முடியுதுங்கிறது அவங்கவுங்க தான் முடிவு பண்ண முடியும். யாருமே முடிவு பண்ண முடியாது. சொல்லியிருக்கல, ஒரு சாமிகிட்ட ஒருத்தர் போய் 7th படிச்சுட்டு பையனை 7th வரைக்கும் படிக்க வச்சுட்டு சொல்கிறாரு, நான் 7வது வரைக்கும் படிக்க வச்சுட்டேன் சாமி, என் டியூட்டி முடிஞ்சு போச்சு, நீ அவன் பழப்பை பார்த்துக்கிறட்டுங்கிறாரு. இவர் சும்மா சாதாரண கூலி. அவருக்கு தத்துவம் எல்லாம் புரிஞ்சு சொல்லலை, ஏதோ ஒரு. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எப்போ முடியுதுன்னா இந்த மனநிலை உனக்கு வந்துருச்சா பாரு, நீ செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இப்போ சங்கரருக்கு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஆனால் செஞ்சாரா செய்யலையா? செஞ்சார். திருப்தியோடு. அவனை செய்யலைன்னா அவருக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஆதிசங்கரர் பாரத தேசத்தை 4 இடம் வளம் வந்துட்டார் 33 வயசுக்குள்ளே. 72 மதங்களெல்லாம் பிரித்து வாதம் பண்ணி அதில் ஒரு ஒழுங்குபடுத்தினார். பிறகு அத்வைதத்தை நிலைநாட்டினார். எவ்வளோ புஸ்தகங்கள் எழுதினார், பாஷ்யம் எழுதினார், கீதைக்கு பிரஸ்தான திரயத்துக்கு விளக்கம் எழுதினார். இவ்வளவு காரியம் அவர் செய்யணும்னு கட்டாயமா? இல்லை. அவர் கடமையெல்லாம் முடிஞ்சு இருந்தாலும் என்ன பண்ணார்? செய்யலாம், இடையில நின்று போச்சுன்னா துக்கப்பட போவதில்லை. அதுக்காக செய்யக்கூடாதுன்னு இல்லை. இவன் செஞ்சாலும் ஒன்று தான், செய்யாட்டாலும் ஒன்று தான். அவனுக்கு முழு சுதந்திரம் பிடிக்கிறது. சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம். யக து ஆத்மரதியேவ சியாத். யகன்னா யார் ஒருவன், அதாவது யகன்னா யாருன்னு அர்த்தம், அல்லது எந்த. கடைசி வார்த்தை மாணவன் இருக்கு, மனிதன். மாணவன்னா மனிதன். எந்த மனிதன், இந்த முதல்ல யகக்கடு தூன்னு ஒரு வார்த்தை வரும். தூண் ஆனால். ஆனால்னா யாரை சொல்கிறாருன்னா, இதுவரை கர்மயோகியை பற்றி சொல்லிட்டார். கர்மயோகியை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடியவன் அர்த்தம். தூங்கிறதுக்கு அதுக்கு வேறாக இருக்கக்கூடிய, அப்படி வேறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதன் அப்படின்னா யாரு? கர்மயோகத்தை முடிச்சுட்டு ஞானத்துக்கு வந்தவன். ஆத்மரதியேவ சியாத்து. ஆத்மரதியேவ சியாத் அப்படின்னா தன்னிடத்திலேயே மகிழ்ச்சியுடன் இருக்கின்றானோ, அதாவது தன்னிடத்தில் குறை காணாமல் மகிழ்வோடு இருக்கின்றானோ. அடுத்த வார்த்தை ஆத்ம திருப்தச்ச, தன்னிடத்திலேயே திருப்தியுடன் இருக்கிறானோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா வெளியே குறை காணாமல் இருக்கின்றானோ. 2வது வரி ஆத்மனி ஏவச்ச சந்துஷ்டக, தன்னிடத்திலேயே, அதாவது தன் மனதில் குறை காணாமல் நன்கு திருப்தியுடன் இருக்கின்றானோ. தஸ்ய, அதுக்கு அடுத்த வார்த்தை தஸ்ய, அவனுக்கு காரியம் ந வித்தியதே,
எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டிய கடமை ந வித்தியதேன ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம்னா, இதுவரை கர்மயோகத்தை பற்றி சொல்லிட்டேன். இந்த கர்மயோகத்தை எப்போ வரைக்கும் நீ கடைப்பிடிக்கணும்னா, இந்த மனநிலை வர்றது வரைக்கும் கடைப்பிடிக்கணும். இந்த மனநிலை வந்துருச்சா நீ கடைப்பிடிக்கலாம், கடைப்பிடிக்காமல் இருக்கலாம். அது வரைக்கும் நீ என்ன பண்ணணும், செஞ்சுதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற இதே கருத்தை அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறார். இந்த 2 ஸ்லோகமுமே கொஞ்சம் முக்கியமான ஸ்லோகம் தான். ஏன்னா எப்படிப்பட்ட மனசை நாம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாருங்க. நைவதஸ்ய கிருதே நார்த்தோம் நா கிருதே நேக கச்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கச்சிதார்த்தவ்யபாஸ்ரயக. நைவதஸ்ய கிருதே நார்த்தோம் நா கிருதே நேக கச்சன ந சாஸ்ய சர்வபூதேஷு கச்சிதர்த்தவ்யபாஸ்ரயக. இந்த ஸ்லோகத்துக்கு முதல்ல விளக்கம் பார்த்துட்டு அந்த அர்த்தம் பார்த்துட்டு அப்படியே ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். முதல் வரியில் நைவ தஸ்ய கிருதே நார்த்தோ, தஸ்யன்னா அவனுக்கு, அந்த ஞானிக்கு, கிருதேன ஒன்றை செய்வதினால், அர்த்தக நைவ பலன் கிடையாது. இது வரைக்கும் முன்னாடி சொன்னார் பார்த்தீங்கன்னா, அவன் ஒன்றை செஞ்சால் அதனால் அவனுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னா அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை. ஒன்றை செய்வதினால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை. இப்போ உடனே என்ன வரும், அப்போ செய்யாமல் இருந்தால் பலன் கிடைச்சிருமா அப்படின்னு கேள்வி வரும். செய்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்போ செய்யாமல் விட்டுட்டா சில காரியம் இருக்குது, ஒரு காரியத்தை செய்யலைன்னாதே நல்லதாக இருக்கும். அப்படி செய்யாமல் விட்டுட்டா பிரயோஜனமாக இருக்குமான்னா அடுத்த வரி சொல்கிறார். முதல் வரியிலே 2வது பகுதி, ந அகிருத்தேன இக, செய்யாமல் இருப்பதினால், இவ்வுலகத்தில், இகன்னா இவ்வுலகத்தில், அகிருத்தேன செய்யாமல் இருப்பதினால், கச்சன, கச்சனன்னா அதான் ஏதாவது பிரயோஜனம், ந இல்லை, ந அகிருத்தேன இக, அதாவது ஒன்றை செய்யாததினால் ஏதாவது பிரயோஜனம் அவனுக்கு கிடையாது. 2 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். செய்கிறதுனாலே அவனுக்கு ஒரு பலனும் இல்லை, செய்யாததுனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை. விளக்கம் பார்ப்போம். நம்ம செய்வதனால் பிரயோஜனம் இல்லைன்னா செய்யாததுனாலையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். சில நேரங்களில் டெய்லி சமைக்கணும், அது ஒரு கஷ்டமாக இருக்குது, சமைக்கிறதுனால பிரயோஜனம் இருக்குது. சிலர் என்ன பண்ண, கொஞ்சம் சமைக்காமல் இருந்தால் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு கூட சந்தோஷம் வரும். செய்யாததுனால ஒரு சந்தோஷம், டெய்லியும் செஞ்சுக்கிட்டே இருக்கமே, இன்றைக்கி செய்யாமல் விட்டால் சந்தோஷம் நினைக்கிறோமா இல்லைங்களா? அப்படி 2லேயுமே என்ன சந்தோஷம் வரும். ஒருத்தரை போய் சந்திக்கணும், நீ போய் அவரை சந்திக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவோம் ஒன்று. அப்புறம் திருப்பி என்ன ஒன்று தெரியுமா, நீ போகாமல் இருந்தாலும் ஒன்றும் நட்டமாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நீ போய்ட்டு அங்கே ஒன்றும் காரியம் ஆக போகிறதில்ல இப்படின்னு சொல்லுவான். போகிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை, போகாமல் இருக்கிறதுனாலையும் பிரயோஜனம் சொல்லுவோம்ல, அது மாதிரி அப்போ பார்த்தா உருப்படாத ஆள் மாதிரி தெரியுது. அப்படி தானே இருக்கு. இருந்தாலும் ஒன்று, இல்லாதாலும் ஒன்றுங்கிறது மாதிரி ஞானிக்கு செஞ்சதுனால அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு அதனால் ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறதில்ல, செய்யாமல் விடுறதுனாலையும் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகிறதில்ல. இதே என்னுடைய பொருள். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் 2வது வரியில் சொல்கிறார், சர்வபூதேஷு கச்சித்து அர்த்த வியபாசிரேயக நச்ச அஷ்ய. 2வது வரியில் நச்ச அஷ்ய அவனுக்கு கிடையாது. என்னன்னா, சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளிடத்திலும் கச்சித்து ஏதாவது அர்த்த வியபாசிரேயக, அதாவது ஒரு பலனுக்காக ஏதாவது ஒரு பொருளையோ ஒரு ஜீவராசியோ சார்ந்திருத்தல் என்பதும் அவனுக்கு கிடையாது. 3 ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். செய்கிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை, செய்யாததுனாலையும் பிரயோஜனம் இல்லை, யாரவாவது சார்ந்து எதவாவது சார்ந்து இருந்தால் பிரயோஜனம் கிடைக்கும்னா அப்படிங்கிறது கிடையாது. அவனுக்கு இவங்களை சார்ந்து தான் இருந்து ஆகணும்,
இன்னாரை சார்ந்திருக்கணும், என்ன பொருளை சார்ந்திருக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு பொருளையோ ஜீவராசிகளையோ சார்ந்துதான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயமும் அவனுக்கு இல்லை. ஒருத்தர் இப்போதைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலப்பா, அவருக்கு அண்டி வாழ்ந்தோம்னா பின்னாடி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு கூட ஒரு எண்ணம் இருக்கும், இருக்கா இல்லையா? இவனுக்கு எதுவுமே கிடையாது. யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் என்ன, எந்த மனிதர்களையும் எந்த தேவதைகளையும் கடவுளையும் கூட. யார? கடவுள் வந்துதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் கூட கிடையாது. இதுதான் பெரிய விஷயம். இவன் யாரையும் சார்ந்திருக்க மாட்டான். செய்வதனாலும் இவனுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, செய்யாததுனாலும் பிரயோஜனம் இல்லை. இவன் யாரையும், கடவுளை கூட மகிழ்ச்சிக்காக கடவுளை கூட இவன் சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. இண்டிபெண்ட்ங்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த அவதூத கீதையிலெல்லாம் பார்த்தோம். இதில் உத்தவ கீதையில் அவதூத சன்னியாசி எப்படி இருக்காரு? ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி அமைதி ஆனந்தமாக இருக்குங்கிறதுக்கு நிறைய சொல்கிறாரா இல்லையா? அதெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறார். அப்படி இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலில் அதை வச்சு என்ன சொல்கிறார்? இந்த 3 ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்கிறார். அதாவது முதல் பகுதி, நைவ தஸ்ய கிருதானார்த்தக, ஒன்றை செய்வதனால் அவனுக்கு ஏதோ ஒன்று அடையப்பட்டு அதனால் பிரயோஜனம் என்பது கிடையாது. ஒன்றை செய்கிறான், அதில் ஒரு பலன் கிடைக்கும், அதனால் அவனுக்கு சந்தோஷம் வருங்கிறது கிடையவே கிடையாது. செய்யாததினால் அவனுக்கு நஷ்டமும் கிடையாது, அதனால் பலனும் கிடையாது. இவன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய வாழ்க்கையவே பிராரப்தம் எப்படி போதோ அப்படி போன்னு விட்டுருவான். பிராரப்த கர்மம் எப்படி இருக்கோ அதுபடி போட்டோம். ரொம்ப நாள் வாழணுமா? ஓகே. வாழ வேணாமா? ஓகே. தேனியில் ஒரு சாமி இறந்தார், சர்வாத்மானந்தான்னு, ஃபஸ்ட்டு செட்டு. இப்போ வயசு இங்கே கூட திண்டுக்கல்ல நம்ம ஆசிரமத்தில் கொஞ்ச நாள் இருந்தார், பிரம்மச்சாரியாக இருக்கும்போது. வயசு 70க்கு மேலே ஆயிடுச்சு. ஹார்ட் அட்டாக்கு. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சீரியஸ் பழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்க மீனாட்சி மிஷனில் இங்கே தேனியில். அவர் என்ன சொன்னார்னா, திருப்பி கூப்பிட்டு என்ன சொன்னார், டாக்டர் என்னை ரொம்ப ஒன்று கஷ்டம், இப்போ சாகிறதுக்கு நான் ரெடி, இல்லை பிழைச்சாலும் சரி அப்படின்ட்டு ஒரு இதில் எழுதி என்ன பண்ண, ரொம்ப எல்லாம் போட்டு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, இருந்தால் பிழைச்சா பிழைக்கிறேன், பிழைக்காட்டி விட்டுருங்க அப்படின்னு நல்லா சந்தோஷம், நான் ஆனந்தமாக போகிறேன் அப்படின்னாராம். யாராவது சொல்லுவாங்க அப்படி? ஒரு பேப்பரில் ஒரு எழுதி கொடுத்துட்டு குருநாதர்கிட்டையும் பேசிட்டார். சென்னையில் பரமார்த்தானந்தா குருபரானந்தாவுக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லியிருக்காரு. சாமி, எனக்கு உடம்புல கஷ்டமெல்லாம் இருக்குது, இந்த ஆஸ்பத்திரியில் கஷ்டமாக இருக்குது உடம்புக்கு, ஆனால் அதுக்காக எனக்கு இருந்தாலும் ஒன்று இல்லாட்டாலும் ஒன்று சாமி, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஃபோனில் பேசினார் அவர். இறந்து ஆகிட்டார். நேற்று 16வது நாள் அவருக்கு. நேற்று அந்த நிகழ்ச்சி நடந்தது அங்கே. நேற்று அவருக்கு அந்த சோடசி பூஜையெல்லாம் நடந்துச்சு. அதனால் இவர் என்ன செய்வான்னா, பிராரப்தம் எப்படி இருக்கோ அப்படி விட்டுருவான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, ஒரு ஞானி சுடுகாட்டில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது காளி காட்சி கொடுத்து, நீ என்ன என்கிட்ட ஆடி இங்கே உட்காந்துருக்க, இது என்ன எந்திர வேலையை பார்த்துட்டு போன, ஏதாவது வரம் கேட்ட, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ வர, இந்த காலில் இருக்க அது வம்பு ஒன்று என்ன சொல்கிறான், இந்த காலில் இருக்க கட்டியை இந்த காலில் அவனை மாற்றி விட்டு போன்னு சொல்கிறான் காளிகிட்ட. காளி வரம் தரேன்னு வம்பு பண்ணுது, ஒன்றும் வேணாம், அவன் வேலையை பார்த்துட்டு போங்கிறான். சரி, எதாவது நான் வந்துட்டேன்னா கொடுத்துட்டு அவன் எதாவது கேளுன்னு ஒன்று, இந்த கால் ஒரு கட்டி இருக்கீங்க மாற்றி வேன்னு சொல்லி, அது உன் பிராரப்தத்துப்படி இந்த காலெலாம் நான் இருக்கணும்னு வச்சான். இதவே மாற்ற முடியலை, நீ எதுக்கு என்கிட்ட கேட்குற, நீ ஒரு வேலையை பார்த்துட்டு போனானா. அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு தைரியம் வருமா? ஞானி பண்ணுவான். அவனுக்கு எல்லாம் ஒன்று தான், யாரையுமே சட்டை பண்ண போகிறது இல்லை. அந்த மனநிலை வர வேண்டும். அதே மாதிரி துறவிகள் கூட சொன்னார் அன்னைக்கு. அந்த ஒரு துறை அவரோடு போயிட்டே இருப்பாராம். எந்த ஒரு இதுவும் கிடையாது, எங்கே போகணுமா அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. ஒரு இடத்துல ரோடு பிரிச்சுன்னா என்ன பண்ணுவாரான், 4 ரோடு பிரியுதுன்னா எங்கே வரும், குழப்பம் வந்துடும்ல, அப்படியே கண்ணை முடி சுற்று வரான். சுற்றிட்டு எந்த பக்கம் திரும்பி நிற்கிறார் அந்த பாதையில் போயிடுவாரான். வந்த பாதையாக இருந்தாலும் அது வழியே திரும்பி போயிடுவாரான். அவருக்கு இப்படித்தான் இங்கே தான் போகணும், அப்படித்தான் வரணுங்கிறது ஒரு விதியே கிடையாது. தாத்பரியம் என்னென்னா, இப்படித்தான் நடந்தாக வேண்டும், இப்படித்தான் நடக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன் அவருக்கு எதுவுமே இல்லை. இதெல்லாம் எங்கே சாமி நம்ம அடைகிறது? வரும் கொஞ்சமாக, நம்மளை எரியாமல் அந்த பண்பு என்ன பண்ண உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு நாளைக்கு
நிறைவாக நம்மளால் இருக்க முடியும். எல்லாமே புத்தி, ஆயுள் எல்லாமே பிராரப்தம் தான். அதாவது நம்மளுக்கு பிராரப்தம் 70 வயசுன்னு கடவுள் நிர்ணய பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 70 வயசு ஆயுள் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த 70 வயசு வரைக்கும் இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு அவர் சாப்பாடு கொடுத்தானே ஆகணும். உனக்கு 70 வருஷம் நான் ஆயுள் கொடுத்துருக்கேன், சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு அவரால் சொல்ல முடியுமா? நம்ம பண்ணுறது பண்ணுறோம். ஆனால் இவ்வளோ வருஷம் ஆயுள்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அது வரைக்கும் அவனுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கடவுள் கொடுத்துருவாரா கொடுக்க மாட்டாரா? இவன் செய்வான். இவன் சாதாரண என்ன திருப்தி இருக்கேன், அது எப்படி இருக்கோ அது வரைக்கும் நடக்கும். இதுக்காக போய் அழட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். இல்லை 40 வயசு வரைக்கும் ஆயுள் கொடுத்துருக்காரு அவர், நான் ஒரு நாள் சேர்த்து இருக்கிறேன் அப்படி சொன்னால் விடுவாரா? அதுவும் முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டான். பிராரப்தம் எப்படி இருக்கோ அது வரைக்கும் அது நடந்ததே ஆகும். உயிரை காப்பாற்றுறான் தான் காப்பாற்ற முடியும். அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டான்னு இல்லை, மைண்டில் என்ன புத்தி இருக்கான், காப்பாற்றுறான் தான் காப்பாற்றிடுவார், போகிறாருந்தா போக வச்சிருவார். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினச்சா கூட அது முடியாது. எல்லாரும் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மனசுக்கு இது மனசில் பார்க்குற விஷயம், வெளியே பார்க்குற விஷயமே கிடையாது. அப்போ வீட்டிலே சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் மைண்டில் எப்படி இருக்கும் புத்தி, அவர் என்னைக்கு கூப்பிட்றாரா நீ போகணும், அது வரைக்கும் பார்ப்போம். இல்லாட்டி இருக்கிறனா இருப்பார். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட இருக்க விட மாட்டார். நீ ஒரு நாள் குறைச்சி போனாலும் விட மாட்டார். என்ன பண்ண, அது வரைக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு வைத்தியம் அவரே ஏதாவது சூழ்நிலை உருவாக்கி பண்ண வச்சிருவார். நீ வைத்தியமே வேணாம்னு இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் வைத்தியம் பண்ணி காப்பாற்றி விட்டுருவார். அது நடந்தே ஆகும். அதனால் இவன் என்ன, இந்த பிராரப்தத்தை புரிஞ்சதுனால அதன் போக்கில் விட்டு விடுவான். அவனுக்கு வாழ்வதிலோ இறப்பதிலோ இரண்டிலுமே ஆசை கிடையாது. இருக்கிறது வரைக்கும் இருப்பான், அவ்வளோதான். அப்படி இருப்பான்னு சொல்லிட்டாரு. சில பேருக்கு உடம்புல வலி வந்தால் மரணத்தில் ஆசை வந்துடும். வலி இருக்கிறது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, இந்த வலியில் வேதனையை தாங்கிறதுக்கு இறந்து போயிடலாமே அப்படின்னு நினப்பு வரும். அப்புறம் வலி போயிட்டா திருப்பி வாழணும்னு ஆசை வந்துடும். வருதா இல்லையா? ரொம்ப வலி தாங்கணும், இறந்துட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற புத்தி வரும். அப்புறம் வலி போயிடுச்சுன்னா அப்பையும் நினப்பு வரணும், இறந்தா பரவாயில்லைன்னு. அப்போ வருதா, அப்போ வாழணுங்கிற புத்தி வந்துடும். இது ரெண்டுமே இவனுக்கு இருக்கிறது நிபந்தனை இல்லை அப்படிங்கிறார். சரீரத்தை பிராரப்தத்தினுடைய வசத்தில் விட்டு விட்டான். சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு ஒரு கடமை வரும், இதை செய்ய வேண்டிய கடமை வரும், இதை செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், நமக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? இதை செய்யாமல் கஷ்டமாக இருக்குது, இதை செய்யாமல் இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவோம், அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், அந்த வேலையை செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இவன் அப்படியும் இருக்க மாட்டான். செஞ்சனா செய்வான், செய்யாட்டி விட்டுருவான். அவன் தலையில் எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிறவும் மாட்டான். எது பிராரப்தமாக வருதோ அதை அவன் போக்கில் விட்டு அவன் பாடு பண்ணிக்கிட்டே இருப்பான். வம்பா போட்டு இழுத்து போடுறதும் இல்லை, இருக்கிறத வம்பா விலக்கி விடுறதும் இல்லை. என்ன நடக்குதோ அது எப்படி நடந்துக்கிட்டு இருப்பாங்கிறார். அப்போ இவனுக்கு ஒரு கடமையுமே இல்லையா அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு 6 காரணம் சொல்கிறார். இவனுக்கு கடமையே இல்லையான்னு சொன்னால், இவனுக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிற, உண்மையிலே இல்லை, அவனுக்கு எந்த கடமையுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு 6 காரணம் சொல்கிறேன். ஒன்று எப்படின்னா, அவனது உடலை பாதுகாக்க கடமை இருக்கட்டுமேன்னு சொல்லலாம். நம்ம கடமை வேணான்னா உடலை பாதுகாக்கணும்ல, அது வரைக்கும் உடலை பாதுகாக்கிறது கடமை இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னோம்னு சொன்னால், இவன் என்ன சொல்கிறான், அதை இந்த உடலை பாதுகாக்கிற வேலை என் வேலை இல்லை. என்ன சொல்கிறான், அது பிராரப்தத்தினுடைய வேலை. அந்த வேலை யாருடைய வேலை, பிராரப்தத்தினுடைய வேலை, என் வேலை இல்லை, அது பிராரப்தமே செஞ்சிருங்கிறான். இந்த மலைப்பாம்பு உதாரணத்தில் பார்த்தோம், உத்தவ கீதை இல்லை, அதில் அவதூதருக்கு சொல்வார் அவர், மலைப்பாம்பு நிறைய தேடி போகாதான், அது தேடி ஏன்னா ஓட முடியாது, அது மெதுவாகத்தான் போகும், அது இருக்கிற இடத்துல எது வருதோ அதை பிடிச்சி சாப்பிட்றோம். அப்போ அதுக்கு எப்படி கிடைக்குதுங்கிறார். அது இத்தனை வருஷம் உயிர் வாழணும்னு சொன்னால் அந்த உணவை என்ன பண்ணுறாரு, கடவுளே அதுக்கிட்ட கொண்டு போய் பக்கத்தில் வாய்க்கிட்ட நிப்பாட்டிடுறாரு. பிராரப்த கர்மம் அது அந்த இதில் ரொம்ப விளக்கம் பார்த்துருக்கேன் அதுக்கெல்லாம். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அதை நான் பிராரப்தின் கசத்தில் விட்டு விடுகின்றேன் அப்படிங்கிறார். இப்போ சொன்ன உதாரணம் தான்,
80 வயசு வரைக்கும் வாழணும்னா கடவுள் அதுக்கு வேண்டிய உணவையும் பாதுகாப்பையும் கொடுத்துருவார். நீ 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருந்தாலும் 40 வயசுக்கு மேலே வாழக்கூடாதுன்னா போட்டு போயிடுவார். அது யார் வசம் இருக்கு? பிராரப்த கர்மத்தின் வசத்தில் இருக்கிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் இன்செக்யூரிட்டியே வராது, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்கிறதே வராது. ஏன்னா எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் அவர் கூப்பிட நினச்சா என்ன பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாட்டாலும் நீ இத்தனை வருஷம் வாழணும்னா அதுக்கு உண்டாக கொடுத்துருவார். அவர் இருக்கிறத வச்சு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறார் அவர். இன்செக்யூரிட்டிங்கிறது இந்த பகவானை நம்பாதவங்களுக்கே வரும். பின்னாடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஞானி எதையும் பயத்தில் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவன் பிராரப்தத்தை முழுமையாக நம்புவதால். 2வது, பரிக்கிரக ரக்ஷணார்த்தம். அதாவது உடம்பை காப்பாற்றுறதுக்கு வேணாம், ஆனால் இருக்கிறத பக்கத்தில் ஏதாவது இருக்குது பார்த்தீங்க, இதை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது வேலை செய்யணுமா? சம்பாதிக்க கூட தேவையில்லை, சம்பாதிக்கிறத காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வேலை செய்யணும்ல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நம்ம புதுசாக சம்பாதிக்கலாம் இல்லைப்பா, ஆனால் அப்பா சேர்த்து வச்சுருக்கிறாரு, அதை காப்பாற்றினா போதும் அப்படி நினைப்பு வருமா இல்லையா? ரஜினிகாந்த் ஒரு இடத்துல சொல்லியிருக்காப்புல, நான் சம்பாதிக்கிறத பட்ட கஷ்டத்தை விட அதை பாதுகாக்கிறதுக்கு பல மடங்கு கஷ்டப்படுறேன் நான். உண்மை தானே? அது கிரகஸ்தர்களுக்கு கரெக்டு தான். சன்னியாசியாக இருந்தால் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றையும் காப்பாற்ற வேண்டிய கடமைகள் எதுவும் இல்லை. பகவான் கீதையில் சொல்கிறார், நீ இந்த வாழ்க்கைக்கு வந்து இதில் முழுமையாக என்னையிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா உன்னுடைய யோக க்ஷேமத்தை நான் பார்த்து கொள்ள போயிறேன்னு பின்னாடி சொல்ல போகிறார். அது என்ன சொல்கிறாரு? அது பகவானுடைய வேலையாயிடுச்சான். அந்த மாதிரி இருக்கிறத காப்பாற்ற வேண்டியது பகவானுடைய வேலைன்னு சொல்லி, அதனாலே அவன் என்ன பண்ண மாட்டான், அதில் நம்பிக்கை இருப்பதால் அவன் எந்த கடமையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தன்னை காப்பாற்றவோ தனக்கு இருக்கக்கூடிய உடைமைகளை காப்பாற்றவோ அவன் ஒன்றும் கிடையாது. உடைமைனே ஒன்றும் கிடையாது, ஏன்னா அவனுடையது எதுவுமே வச்சுக்கிற மாட்டான். அதனால தான் இந்த ஒரு நம்ம இப்போ எதி பஞ்சம்னு கிளாஸ் இங்கே எடுத்திருக்கேன். அதாவது கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தகன்னு சொல்லி, அவர் கையில் பிச்சை பாத்திரம் கூட வச்சுக்கிற மாட்டாராம். ஏன்னா அதை பாதுகாக்கணும் என்ன வந்துடுமா. திருவோடு இருக்குல்ல, திருவோடு இருந்தால் கூட என்ன பண்ணுமா, அதை யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க என்ன வந்துடும் சொல்லி கையில் பிச்சை எடுத்து சாப்பிடான்னு பார்த்தான். இவனுக்கு தங்க திருவோட இருந்தால் கூட அது என்னுடைய இதில் தூக்கினா தூக்கிட்டு போட்டு அந்த புத்தியும் இருக்கலாம். அதை பாதுகாக்கணுங்கிற இருக்கிறதா இருக்கும், போகிறான் போட்டு. சொன்னேன்ல, ஒரு சாமி கப்பலில் போகும்போது தங்க ருத்ராட்சம், தங்கத்தில் ருத்ராட்சம், பட்டு கவிது எல்லாம் போட்டு அப்படியே தங்கமாக போட்டிருக்காரு, எல்லாம் உடம்பெல்லாம் பட்டு வேஷ்டி, பட்டுலே காய் வேஷ்டி அப்படியெல்லாம் போட்டு கப்பலில் போயிருக்காரு. ஒருத்தன் பார்த்து சிரிச்சிருக்கான், நீங்களாம் என்ன சாமியார், பூரா தங்கமாக இருக்குது உடம்பு பூரா, தங்கத்தில் ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க, தங்கத்தில் தட்டு பட்டு பீதாம்பரமெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்து சிரிச்சிருக்கான். இவர் பார்த்தவொன்னே கேட்டிருக்காரு, யார் என்னப்பா சிரிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் வச்சுருக்கீங்களே அப்படி. இல்லைப்பா இதெல்லாம் கொடுத்தாங்க, நான் யூஸ் பண்ணி எனக்கு இதெல்லாம் என்ன அப்படிலாம் உனக்கு அபிமானம் இல்லைன்னார். சும்மா அதெல்லாம் பொய் சொல்லாதீங்க அப்படின்ட்டுருக்கேன். அப்படியே எந்திரிச்சாராம், ஒரு துணியை கிழிச்சாராம், எல்லாத்தையும் களைச்சி போட்டு அதை மட்டும் கட்டிக்கிட்டாராம். கட்டிட்டு எல்லாத்தையும் சுருட்டி கடலில் தூக்கி டம்முன்னு கோல்டுகள் எல்லாத்தையும் போட்டாரான். நீ என்னப்பா வச்சுருக்கேன், பயிர் அதை கடலில் போடுனாரான். நாளைக்கு கட்டுறதுக்கு வேஸ்ட் வேணுமே நான் ஒரு வேட்டி வச்சுருந்துருக்கான் உள்ள, நாளைக்கு எனக்கு வேணும் நான் ஆயிவேன். இவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, தூக்கி டொம்னு உள்ளே போட்டார். இவனுக்கு ஒரு சின்ன பையை தூக்கி உள்ளே போட முடியலை. ஏன்னா இவருக்கு பாதுகாக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இருந்தால் சரி, இல்லாட்டாலும் சரி, அப்படி ஒரு மனநிலை வந்துடுமா. அது யாருக்கா வருமா? ராஜா இவர் அரண்மனையில் இருக்க ராஜாட்ட பாடம் படிக்க ஒரு சன்னியாசி அனுப்பிச்சி விடுறாரு. அவர் ஒரு அரண்மனையில் தங்கியிருக்கிறாங்க. கேள்வி கூத்தெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அங்கே அரண்மனையில். இங்கே போய் இவர்கிட்ட போய் நான் என்ன கற்றுக்கிறேன்னு இவன் இந்த பிரம்மச்சாரி யோசிக்கிறான். ஆற்றுல குளிக்க போகும்போது அந்த கெஸ்ட் ஹவுஸ் தீப்பிடிச்சு எரியுது. ராஜாவினுடைய இந்த தங்கியிருக்க வீடு, அது ராஜாவுடைய வீடு தான். இவர் அசால்ட்டாக குளிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை பற்றி கண்டுக்கிறாம. இவன் துணியெல்லாம் இருக்குதாம எந்திரிச்சு ஓடினானா, எங்கப்பா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், எரியட்டுப்பா இருப்பா அப்படின்னாரான். நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கீங்கன்னாரான். அதை பற்றி கண்டுக்கிறவே இல்லை. பாப்பா இவரும் என்ன பண்ண போகிறாரு, அணைக்கிறவங்க அணைப்பாங்க, இல்லாட்டி போயிட்டு போகுதுன்னு ஒரு வாட்டுக்கு இருக்கு. இவன் என்ன பண்ணுறான், உள்ளே இருக்க துணி எரிஞ்சு போட்டு ஓடுறான்.
ராஜாவாலே அப்படி இருக்க முடியுது, இவனால் இருக்க முடியலை. அந்த மனநிலை வரணும். எதையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் எந்த கடமையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவன் சொல்றாரு, விலாசார்த்தம். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எதாவது செய்வானான்னா இவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. டிவி பார்க்கணும் பொழுதே போலன்னு சொல்லக்கூடாதான். ஒரு நிறை ஞானி எனக்கு பொழுதே போக மாட்டேங்குது அப்படிங்கிற வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அந்த வார்த்தையே அவனுக்கு கிடையவே கிடையாதுங்கிறார். அவனுடைய திருப்திக்காக ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருந்தால் பார்ப்பான், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு இருப்பான். அதனால் அவனுக்கு அந்த போர் அடிக்குங்கிற வார்த்தையே கிடையாது. அதனால் அவன் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உடலை பாதுகாக்க செய்ய வேண்டியது இல்லை, பிறகு இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு செய்ய வேண்டியது இல்லை, பிறகு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக அவன் செய்ய வேண்டியது. ஏன்னா அவனுக்கே அவனே சந்தோஷமாக இருக்கான். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகித்தையும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது அவனுக்கு அவசியம் இல்லை. அடுத்தது, சரி இங்கே தான் என்டர்டெயின்மெண்ட்டில் கொஞ்சம் சொர்க்கத்துக்கெல்லாம் போகலாமா அப்படிங்கிற ஆசைப்பட்டு ஏதாவது செயல் செய்யலாமான்னா என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவனுக்கு அனுபவித்ததிலும் அனுபவிக்க போவதிலும் வைராக்கியம் இருக்குது. அவனுக்கு சொர்க்கலோக ஆசையும் கிடையாது. சில பேருக்கு பார்த்ததில் ஆசை இருக்கும், பார்த்ததில் அனுபவிச்சதில் ஆசை போயிருக்கும், பார்க்காததில் என்ன இருக்கும், ஆசை இருக்கும். சிட்டிக்குள்ளே சில பேர் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு பார்க்கணும் அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இருக்கா இல்லைங்களா? இந்த சினிமா பார்த்தாச்சு நல்லா இருந்துச்சு, அந்த சினிமா பார்க்கவே இல்லை, அதை பார்க்கணும். இப்படியெல்லாம் ஒரு ஆசை வரும். இது மாதிரி இவனுக்கு இந்த உலகத்தை விட்டு வேறு லோகத்தில் போய் சுகத்தை அடையலாமா, அங்கே போய் அதுக்காக காரியம் செய்யலாம்னா அதெல்லாம் விட்டதுனால ஞானமே வந்திருக்கு இவனுக்கு. அதனால் அதுக்காகவும் இவன் கடமையை செய்ய வேண்டியது இல்லை. சரி, மோட்சத்துக்காக கடமை செய்யலாமான்னா ஏற்கனவே அடைஞ்சிட்டானே ஞானத்தை அடைஞ்சு அவன் நிறைவாக இருக்கிறதுனால தான் வந்துட்டான். முடிஞ்ச பிறகு திருப்பி என்ன பண்ண போகிறான்? நல்ல தத்துவம் எல்லாம் கேட்டு புரிஞ்சாச்சு, நிஷ்டைக்காக கேட்கலாம், நிஷ்டையும் ஆயாச்சு, காதில் விழுந்தா சரி, விழுகலைன்னா அதுவும் சரியில்லை. அப்போ மோட்சத்துக்காகவும் அவன் காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சரி, மன தூய்மைக்காக செய்யலாமான்னா அதனால தான் வந்திருக்கான். புரிஞ்சதே இது, சித்த சுத்தி பெற்றதுனால தான் வந்திருக்கு. அதனால் அவன் அதுக்காகவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 6 விஷயம் சொல்லி 6 விஷயத்துக்காகவும் பொதுவாக சொல்கிறது. தன் உடலை பாதுகாக்க, தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை பாதுகாக்க செய்ய வேண்டிய வேலையில் 2. பிறகு பொழுதுபோக்குக்காக செய்ய வேண்டியதில்லை, சொர்க்கத்துக்காக செய்ய வேண்டியதில்லை, மோட்சத்திற்காக செய்ய வேண்டியதில்லை, மன தூய்மைக்காக செய்ய வேண்டியதில்லை. அவனுக்கு எந்த விதத்திலும் எந்த கடமையும் இல்லை. இல்லை மற்றவங்களை கடை தேற்றுவதற்காக செய்கிறேன், சங்கரர் செஞ்சார்ல, சங்கரெல்லாம் மற்றவங்களுக்கு நன்மையை செஞ்சார், அதுவும் கிடையாது. செஞ்சால் செய்யட்டும், இல்லாட்டி பரவாயில்லை. ஒருத்தர் இது எழுதிக்கிட்டே நிறைய எழுதி பிரயோஜனமாக இருந்துச்சு, புக் எழுதினாராம், நிறையா விளக்கம்லாம் எழுதிக்கிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு, முடிக்க முடியலை. போயிட்டு போய் பகவான் பார்த்து எனக்கு இவ்வளோதான் எழுதணும்னு வச்சுருக்காரு அப்படின்ட்டு அவரோட சந்தோஷமாக போயிட்டாரான். மற்றவர்களை கடை தேற்றுவதற்காங்கிறது இன்னொன்று என்னென்னா, மற்றவர்கள் உங்களுக்கு தனியாக ஒன்று கிடையாது. இவரை பொறுத்தவரை இல்லை, இவரை பொறுத்தவரை என்னது அத்வைதி, எல்லாம் இவர் தான். யாரை போய் கடை தேற்ற போகிறாரு? கடை தேற்றுவதற்குன்னு ஒரு ஆளும் கிடையாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இவருக்கு எந்த விதமான கடமையும் இல்லை. ஆகவே ஞான நிஷ்டை அடைந்தவனுக்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. ஞானம் என்ற அமிர்தத்தினால் அவன் திருப்தி அடைந்தவன், செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். அவன் தத்துவத்தை இதை செய்ய வேண்டியது என்பது கிடையவே கிடையாது. அப்படி ஒருவேளை செய்ய வேண்டியது இருந்தால் அவன் அடைய வேண்டியதை எனக்கு கடமை இருக்குது, நான் இந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் போகணுங்கிற புத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாச்சு? அவன் அடைய வேண்டியதை அடையலைன்னு அர்த்தம். இவன் எல்லாத்தையும் அடைஞ்சதுனால இவனுக்கு அடைய வேண்டியது ஒன்று இல்லாததுனால செய்ய வேண்டியது இல்லை. எனக்கு இதை செஞ்சுதான் ஆகணுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா இவன் இன்னும் அடைய வேண்டியதை அடையலை, பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அடைய வேண்டியதை அடையலை, அந்த மோட்சத்தை அடைஞ்சு அந்த முழு திருப்திங்கிறது வரலை அப்படிங்கிறத இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறாரு. 17, 18 ரெண்டுமே ஞானத்தை அடைந்தவன் நிறைவடைவனுடைய லட்சணத்தை சொல்கிறாரு.
இவனுக்கு கர்மயோகம் என்பது கிடையவே கிடையாது. அதுதான் இந்த 17, 18 அர்த்தம். 18க்கு அர்த்தத்தை பார்த்து முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம். நைவ தஸ்ய கிருதே நார்த்தோ. தஸ்யன்னு அவனுக்கு, அந்த ஞானிக்கு, கிருதேன ஒன்றை செய்வதினால், கிருதேன ஒன்றை செய்வதினால், இந்த நாக்கிருதேன இகன் இருக்கு, அந்த முதல் வரியில் நாக்கிருதே நேகன் இருக்கு. அதை பிரித்தோம்னா கிருதேன ஈகன்னா இவ்வுலகில், அந்த ஞானிக்கு ஒன்றை செய்வதினால் இவ்வுலகில். பிறகு முதல் அதுக்கு முந்தின வார்த்தை எடுத்துக்கணும். கிருதேன அர்த்தக, முதல் வார்த்தை நைவ, அதை சேர்த்து பார்க்கணும். அர்த்தக நைவன் சொன்னால் பலன் இல்லை. அந்த ஞானிக்கு ஒன்றை செய்வதினால் இவ்வுலகில் பலன் இல்லை. ரெண்டாவது அகிருத்தேன, அந்த இகக்கு முந்தின வார்த்தை கச்சன. அகிருத்தேனா ஒன்றை செய்யாததினால், கச்சன ஏதாவது பலனும், முதல் வார்த்தை ந இல்லை. ந அகிருத்தேன இக கச்சனன் இருக்கு. இகன்னா இவ்வுலகில் பார்த்துட்டான். ந அகிருத்தேன கச்சனன்னு சொன்னால் செய்யாமல் இருப்பதினால் எந்த பலனும் அவனுக்கு இல்லை. முதல்ல செய்கிறதுனால எந்த பலனும் இல்லை. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு செய்யாமல் இருப்பதினாலும் எந்த பலனும் இல்லை. நச்ச அஸ்ய சர்வபூதேஷு. அடுத்தது நச்ச அஸ்ய சர்வபூதேஷு. சன்னா மேலும், அஸ்ய அவனுக்கு, சர்வபூதேஷு எல்லா ஜீவராசிகளிடத்தும், கச்சித்து ஏதாவது அர்த்த, கடைசி வார்த்தை அர்த்த வியாபாசிரயக. அர்த்த வியாபாசிரயகன்னா பலனுக்காக சார்ந்திருத்தல் என்பது முதல் வார்த்தை. ரெண்டாவது ந இல்லை. 3 ஸ்டேட்மெண்ட் சொல்றார். செய்கிறதுனாலையும் பலன் இல்லை, செய்யாமல் இருக்கிறதுனாலையும் இல்லை, யாராவது சேர்ந்திருக்கணுங்கிறதுனாலையும் ஒரு பலனும் இல்லை. இவன் இப்படிப்பட்ட ஞானிக்கு எந்த கடமையும் இல்லை அப்படி சொல்லி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. அடுத்ததில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதனால் நீ கடமையை செய்யுங்கிறார். என்ன சொல்கிறாரு? அப்போ நீ அதனால் கடமையை செய்யணும்னு அர்த்தம், இதெல்லாம் உனக்கு இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் சொல்லிட்டு இவனுக்கு கடமை இல்லைன்ட்டு நீ செய்யணும்னு அர்த்தம். உனக்கு நீ இந்த குணமெல்லாம் இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு மீட்டிங்கில், நாங்கள் கொஞ்சம் அறிவுடையவெல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் மீட்டிங் போட போகிறோம், நீ வராதேன்னு என்ன அர்த்தம்? நாங்கள் புத்திசாலியெல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் ஒரு மீட்டிங் நடக்க போகுதுப்பா, நீ அதுக்கு வர வேணான்னு என்ன அர்த்தம்? புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் குணம் இருந்தால் கடமை செய்ய வேண்டியன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனன் என்ன சொல்கிறாரு? நீ கடமையை செய்யுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் ஞானம் வந்திருந்தா நீ அப்பயே நிப்பாட்டி சண்டைக்கு போயிருப்ப. நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு 2வது அத்தியாயம் முடிஞ்ச உடனே சரியா ஞானம் வந்துருச்சுன்னு போயிருக்கணும்ல. 18வது அத்தியாயத்துல சொல்வான், எனக்கு மோகம் நீங்கியது, சந்தேகம் கலைந்தது, நான் முழு நிறைவோடு இருக்கிறேன், இப்பொழுது என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கிறேன்பா. 18வது அத்தியாயத்தில் சொல்லுவான். அந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட்டு அழகாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவான். அப்போத்தான் அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் இந்த அத்தியாயம் நீளுது. அதனால் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.